ஆழியா ஆழியா எழுந்துரு ஆழியா, டைம் ஆகுது. எழுந்து உட்காரு, டைம் ஆகுது. எதுக்குமா இவ்ளோ காலையில எழுப்புறீங்க? ஏய், இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணாதான் நாளைக்கு ஆடிஷன்ஸ்ல நம்மளால செலக்ட் ஆக முடியும். இந்தா இத குடி. என்னம்மா இது? ஆழியா, இது சுக்கு காஃபி. இத குடிச்சினா தான் உனக்கு த்ரோட் ஓபன் ஆகி வாய்ஸ் நல்லா வரும். நாளைக்கு ஆடிஷன்ஸ் கிராக் பண்ணனும்ல. காலையில எழுஞ்சி சுப்பு காஃபி கொடுத்துட்டு பாத்தியா, கொஞ்சோண்டு குடிச்சதுக்கு இப்படி கத்துற. இது மட்டும் நீ ஃபுல்லா குடிச்சிட்ட பயங்கரமா கத்தலாம். ஆழியா, உனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு சொல்ல ஆழியா, நான் ஆர்டர் பண்ணி தரேன். அகில், உனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் சுத்தமா பிடிக்காது? எனக்கு சாம்பார் இட்லி பிடிக்காது. அம்மா, அப்பனா எனக்கு சாம்பார் இட்லி சொல்லிடுங்கம்மா. எவ்வளவு பண்றியா பண்ணு. நாளைக்கு செலக்ட் ஆகல ஒன்ன சாம்பார் ஆக்கிடுவாங்க. ஆர்டர் பண்ணியாச்சு. சூப்பரான சாம்பார் இட்லி. அம்மா, அக்கா கொஞ்சோண்டு வைமா, தூங்கிட போறா. அதுவும் சரிதான். என்னடா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இப்படி சாப்பிடுற? நீ என்கிட்ட கேட்கும் போதே தெரியும் நீ எதான் சொல்லுவேன்னு. அதனால தான் எனக்கு பிடிச்ச சாம்பார் இட்லி சொன்னேன். எப்படி நச்சு பாத்தியா? இல்ல நீ கொஞ்சம் நச்சாலே செலக்ட் ஆயிடுவ. பேசுடா பேசு. நான் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டயலாக்ல இருந்து போலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன்ல ஒரு டயலாக் வரும்ல, அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? அம்மா, ஆடிஷனாலே அந்த டயலாக் தானே, ஏதாச்சும் புதுசா சொல்லுங்கம்மா. ஆழியா, ஆடிஷன்னாலே இந்த டயலாக்ல புள்ளியார் சொல்லி போட்டுட்டு தான் அடுத்த டயலாக்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணோம். சரியா? ஓகே ஓகே. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, ஏற்றமிரைத்தாயா, நாற்று நட்டாயா, இல்லை அங்கே கொஞ்சம் விளையாடும் என்குல பெண்களுக்கு குங்குமம் அரைத்து பணி புரிந்தாயா? அம்மா, அது குங்குமமா மஞ்சள்? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? நான் டெஸ்ட் பண்ணேன், டெஸ்ட். எங்க அதே மாதிரி நீ வந்து நடி பாப்போம். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஷ்டி. எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, இல்லை அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா? அம்மா மனா மச்சானா மானம் கெட்டவனே. வீரவசனம் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம சென்டிமெண்ட் டயலாக் ட்ரை பண்ணலாம். ஆழியா, ஆமா, அப்படியே வீரமா பேசிட்டாங்க. இப்போ சென்டிமெண்ட்ல பின்னி பெடல் மூடு. அம்மா, பழசெல்லாம் வேணாம்மா, யாரையுமே காப்பி பண்ண வேணாம். நம்ம புதுசா ஒரு வெர்ஷனை கிரியேட் பண்ணலாம். அதுவும் சூப்பர் தான். ஆனா என்ன டயலாக் பேசுறது? இது அக்கா தம்பி சென்டிமெண்ட்டுமா. அக்கா தம்பிய பார்த்து பேசுற மாதிரி. ஓ, ஓன் ஸ்கிரிப்ட். சூப்பர், நல்லா தான் இருக்கும். எங்க ட்ரை பண்ணு. அம்மா, இது பிராக்டிஸ் தானம்மா, எனக்கு ஒரு ஃபீல் வரணும்ல, அப்படிங்கறதுனால நான் அகில கூப்பிட்டே பேசுறேன். அகில் தானே தம்பி, போப்பா. ஏதோ பிளான் போடுறா. உஷாராயிரா அகிலே. தம்பி, உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல கரண்ட் கட் ஆயிருச்சுனா தூக்கம் வராம நீ அழுவ. ஆனா நான் என் தூக்கத்தை விட்டுட்டு நீ தூங்கணும்னு விசிறி விடுவேன். அப்பா சாப்பாடு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தா நீ முதல்ல சாப்பிட்டுட்டு என்ன கேட்ப. என்கிட்ட இருக்கிறத மொத்தமா உன்கிட்ட கொடுத்துடுவேன். யாரு நீ? என்கிட்ட புடிங்கி சாப்பிடுவேல. எனக்கு ஸ்கூல் சீக்கிரமா விட்டாலும் உனக்கு கிளாஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கூட்டிட்டு வருவேன். நீ ரொம்ப தொல்லை பண்றேன்னு ஹாஸ்டலுக்குலாம் போய் சேர்க்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் உன்னை சேர்க்க முடியாதுன்னு ஒத்த காலில் நின்ன. என்ன நம்பணும் தானே? ஒத்த காலில் நின்ன. ஆனா இப்போ என்ன ஹாஸ்டல்ல சேர்க்க போறேன்னு நீயும் சரி சரின்னு சேர்த்து விடுங்கன்னு சொல்றியே. இதெல்லாம் நியாயமா? நியாயமா? சொல்லு தம்பி, சொல்லு சொல்லு தம்பி, சொல்லு. நியாயமா